விடுங்கள் பிரபு. ஏனென்றால் தங்களுடைய பக்தன் இன்று என்னுடைய பிரபுவை நிறுத்தாவிட்டால் உங்களுடைய கைலாயத்தில் இப்பொழுதே என்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்வேன் பிரபு. என்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்வேன் பிரபு. இந்த கைலாயத்தில் உள்ள அனைவரும் காணப்போகிறார்கள் ஒரு உண்மையான சிவபக்தனின் முடிவு எவ்வாறு என்று. பௌமா, உன் வாழ்நாள் முழுவதும் நீ சிவனை பூஜித்து வந்திருக்கிறாயே தவிர சிவனை முழுவதுமாக புரிந்து கொள்ளவில்லை. சிவனுக்கு மிரட்டல் விடுத்து உன் காரியத்தை முடித்துக் கொள்ளலாம் என்று எண்ணுகிறாயா? கணேசன் அவர்களே, தயை கூர்ந்து என் கரங்களை விடுங்கள். தங்களது எண்ணம் தான் என்ன பௌமா? என் பிரபுவை என் குருவாக மாற்றுவது, அவரிடம் சீடனாக சேர்ந்து சகல கலைகளையும் கற்றுக்கொள்வது, அதுவும் இந்த நொடியில் இருந்து. அவன் கரத்தை விடு கணேசா. நானும் பார்க்கிறேன் இவன் பிடிவாதம் என எவ்வாறு கட்டாயப்படுத்துகிறதென்று. மகாதேவா, தங்களுடைய இந்த வெண்மையான கைலாயம் சிவத்துவத்தால் நிறைந்து உள்ளது. இவ்விடம் சத்தியத்தின் பிரதிபிம்பம். மிக அழகான பிரம்மாண்டமான கைலாயம் இது. ஆனால் இன்று உங்களுடைய பக்தன் இந்த கைலாயத்தில் தன் சிரத்தை மோதி வெண்மையாக இருக்கும் கைலாயத்தை உதிரம் கொண்டு சிவந்த நிறமாக்குவேன். உதிரம் கொண்டு சிவந்த நிறமாக்குவேன். உதிரம் கொண்டு சிவந்த நிறமாக்குவேன். கைலாயத்தின் ஒரு பாகத்தை நான் என் உதிரத்தை கொண்டு நிரந்தரமாக செந்நிறமாக மாற்றப் போகிறேன். கைலாயத்தின் அந்த பகுதி தங்களுக்கு என்றும் ஒன்றை நினைவுபடுத்தும் மகாதேவா. உங்கள் மீது அதீத பக்தி கொண்ட பௌமன் தங்களை காண வந்தான். தங்களிடம் கல்வி பயில விரும்பினான். ஆனால் தாங்கள் அவனை மறுத்தீர்கள் என்று நினைவுபடுத்தும். அவனுடைய துக்கத்தை, தந்தையை கண்டறிய வேண்டும் என்ற லட்சியத்தை பிரபஞ்சத்தின் மற்ற பிரச்சனைகளுக்காக நீங்கள் புறக்கணித்தீர்கள் என்று. தேவகணங்களே, இந்த துஷ்டர்களை சிறைப்பிடியுங்கள். அதன் பிறகு அந்தகாசுரன் தனது பலவீனத்தை பற்றி புரிந்து கொள்வான். அதோடு இன்றைக்கு பிறகு அவன் என்றுமே சொர்க்கலோகத்தில் அடியெடுத்து வைப்பதை பற்றி சிந்திக்க மாட்டான். யார் இவ்வாறு நம்மை கண்டு நகைப்பது?
நீதான் அந்த அந்தகாசுரனா? பிறக்கும் போதே பார்வையற்றவனாக பிறந்தவன். துக்கத்திலும் தேவர்கள் நகைப்பார்கள் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. ஆனால் நன்றாகத்தான் இருக்கிறது. துக்கத்தில் இருக்கும் பொழுது முகத்தில் புன்னகை. என்னை வீழ்த்திவிடலாம் என்று எண்ணுகிறீர்களா? இந்த அந்தகாசுரனை, இந்த அண்ட சராசரம் முழுவதும் இந்த அந்தகாசுரன் இருளில் சூழ வைத்த பிறகு தேவர்களின் பார்வையை பறிக்க வந்துள்ளேன். உங்களால் முடிந்தால் என் பிடியிலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள். இவர்கள் வாழ்க்கையில் இருள் சூழட்டும். ஹரஹர மகாதேவா. ஹரஹர மகாதேவா. ஹரஹர மகாதேவா. ஹரஹர மகாதேவா. நிறுத்து பௌமா, இவ்வாறு பிடிவாதம் பிடிக்காதே. தாயே, மகாதேவர் மீது ஆணையாக கூறுகிறேன், தாங்கள் என்னை தடுக்க கூடாது. என்னை நோக்கி வர ஒருவருக்கே அனுமதி உள்ளது. அது நான் வணங்கும் மகாதேவர் மட்டுமே. ஹரஹர மகாதேவா. ஹரஹர மகாதேவா. ஹரஹர மகாதேவா. ஹரஹர மகாதேவா. ஹரஹர மகாதேவா. வீரர்களே, ஆயுதத்தை ஏந்துங்கள். உங்கள் அவமானத்திற்கு வஞ்சம் தீர்த்துக் கொள்ளுங்கள். இவர்களின் அடையாளத்தை அழித்து விடுங்கள். தேவர்கள் தலை இனி நிமிரவே கூடாது. எச்சரிக்கிறேன் அந்தகாசுரா, தேவர்களை விட்டுவிடு. இது தேவ சேனாதிபதி கார்த்திகேயனின் கட்டளை. கார்த்திகேயனின் கட்டளை. என்ன கூறினாய்? கட்டளை இடுகிறாயா?
இப்போது நீ எனக்கு கட்டளையிட போகிறாயா? உன்னால் இயன்றால் என்னை வந்து தாக்கி என்னை தோற்கடி. என்னை தோற்கடித்து விட்டால் உன் தேவர்களை விடுவித்து விடுகிறேன். இதுவே உனக்கு நான் கொடுக்கும் வாக்கு. இப்போது என்னை தாக்கு. முடியுமா? ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. மகாதேவா, அவனை தடுத்து நிறுத்துங்கள். பௌமனின் பிடிவாதத்திற்கான பதில் தங்கள் பிடிவாதமாக இருக்கக்கூடாது. ஹர ஹர மகாதேவா. அவன் தங்கள் மீது ஆணையிட்டதால் என்னால் ஏதும் செய்ய இயலாது. அவன் இவ்வாறு உதிரம் சிந்துவதை என்னால் காண இயலவில்லை. தடுத்து நிறுத்துங்கள், இல்லையேல் வெள்ளை நிற கைலாயமே செங்குருதி நிறமாக மாறிவிடும். ஹர ஹர மகாதேவா. தடுத்து நிறுத்துங்கள் மகாதேவா, ஏதேனும் செய்யுங்கள். ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. பௌமா, என் மகன் பௌமனின் குரலில் வேதனை தெரிகிறது. மகனே, நீ நலமாக இருக்கிறாயா? பொறுமையாக இருங்கள் பூமாதேவி. தங்கள் மைந்தன் நலமாக இருக்கிறான். கைலாயத்தில் இருக்கிறான். மகாதேவர் முன்னிலையில் இருக்கிறான். கைலாயத்திலா? அங்கு சென்றால் அனைவருக்கும் இன்பம் கிட்டும். ஆனால் என் மகன் ஏன் வேதனையை அனுபவிக்கிறான்? நான் சென்று என் மகனை காண்கிறேன். தேவி, மகாதேவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். மகாதேவர் பிரபஞ்சத்தில் உள்ள அனைவரையும் பாதுகாப்பவர். அவ்வாறு இருக்கையில் தங்கள் மைந்தனை அவர் புறக்கணிப்பாரா? தங்கள் மைந்தனின் எதிர்காலத்தை மகாதேவரின் பொறுப்பில் விட்டுவிடுங்கள். ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. மகாதேவா, ஏதேனும் செய்யுங்கள். இவனது பிடிவாதம் உயிரை பறித்துவிடப் போகிறது. கண்களை திறந்து பாருங்கள் மகாதேவா, தடுத்து நிறுத்துங்கள். கண்களை திறந்து பாருங்கள் மகாதேவா. தாங்கள் என்னதான் சிந்திக்கிறீர்கள்? அவனை தடுத்து நிறுத்துங்கள். முதல் வரம், என் உதிரம் எங்கெல்லாம் சிதறுகிறதோ அங்கெல்லாம் ஏராளமான அந்தகாசுரன் உதயமாக வேண்டும். இது தற்செயலாக இருக்க வாய்ப்பில்லை. ஒரு புறம் அந்தகாசுரனின் உதிரத்தால் பல அந்தகாசுரர்கள் உருவெடுப்பார்கள். மறுபுறம் பௌமனோ உதிரம் சிந்துகிறான். ஒரு புறம் அந்தகாசுரனின் ஜனன ரகசியத்தை நான் அறிந்திடவில்லை. அது மட்டுமல்லாது நாராயணரும் என்னை விட்டு விலகிச் சென்றார். எனினும் பௌமனை இங்கு அனுப்பி எனக்கு ஒரு தகவலை அளிக்க விரும்புகிறார். ஆனால் அது என்ன?
ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. நாராயணா, அங்கே என் மகன் வேதனையில் இருக்கிறான். இங்கு தாங்கள் புன்னகைக்கிறீர்கள். ஆம் தேவி, ஏனென்றால் இன்று தங்கள் மைந்தனின் அனைத்து வேதனைகளும் துன்பங்களும் நீங்கப் போகிறது. மகாதேவர் தனது கரத்தை தங்கள் மைந்தன் பௌமனின் சிரத்தில் வைத்துவிட்டார். அதோடு மகாதேவர் அந்தகாசுரன் என்ற ஆபத்திற்கும் தீர்வை கண்டறிய துவங்கிவிட்டார். அந்த தீர்வுக்கான மார்க்கம் தங்கள் மைந்தன் பௌமனாக இருப்பான். தங்கள் மைந்தன் பௌமனாக இருப்பான். எந்த உத்தேசத்துடன் பௌமன் ஜனனித்திருக்கிறானோ அது பூரணத்துவத்தை அடையப் போகிறது. நீயே வெற்றி அடைந்தாய். என்னை கட்டாயப்படுத்தி விட்டாய். நான் உன்னை எனது சீடனாக ஏற்க தயாராக உள்ளேன். எனினும் அதற்கு ஓர் நிபந்தனை உள்ளது. நீ எனக்கு இருமுறை குரு தட்சணையை வழங்க வேண்டும். இருமுறை குரு தட்சணையை வழங்க வேண்டும். கூறு, தரத் தயாரா? எந்த உத்தேசத்தை பற்றி தாங்கள் பேசுகிறீர்கள்? என் மகனின் வாழ்க்கையில் என்ன சௌபாக்கியம் உள்ளது? பதில் கூறுங்கள் நாராயணா. சரியான தருணம் வருகையில் அனைத்தும் விளங்கிவிடும் தேவி. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அந்தகாசுரனின் அக்கிரமத்திற்கான முடிவு விரைவில் நேரும். விரைவில் நேரும். விரைவில் நேரும். இப்பிரபஞ்சத்திலிருந்து துக்கங்கள் மறையப் போகின்றது. சிவமைந்தனுடன் யுத்தம் புரிவதில் பேரானந்தம் கிடைக்கும் என்று எண்ணினேன். ஆனால் நீ பலவீனமாக தென்படுகிறாயே கார்த்திகேயா. ஒரு சிறு பாலகனுடன் விளையாடுவதை போல் தோன்றுகிறது. கார்த்திகேயா, எனது இருள் சாம்ராஜ்யத்திற்கு உன்னையும் நான் அழைத்துச் செல்லப் போகிறேன். அதற்கு உன்னை வரவேற்கிறேன். கார்த்திகேயனின் வாழ்க்கையிலும் இனி இருள் சூழட்டும்.
பாருங்கள் மகாதேவா, தங்களது மைந்தன் கார்த்திகேயனின் கண்களையும் நான் எனது மாயத்திரையை கொண்டு கட்டப் போகிறேன். ஏன் மௌனம் காக்கிறாய் கார்த்திகேயா? மற்றவர்களைப் போல் நீயும் மகாதேவரை வரச் சொல். கூப்பிடு உன் தாய் ஆதிசக்தியை. உனது அழைப்பை அவர்கள் இருவரும் ஏற்கிறார்களா என்று பார்க்கலாம். கூப்பிடு, கூப்பிடு. மகாதேவா, தாயே, 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 எனக்கு உதவி புரியுங்கள். எனக்கு வழிகாட்டுங்கள், எனக்கு வழிகாட்டுங்கள். கார்த்திகேயா, கேட்டீர்களா மகாதேவா? நம் மைந்தன் கார்த்திகேயன் உதவியை நாடுகிறான். பதில் கூறு பௌமா. நீ இரு குரு தட்சணையை தருவாயா மாட்டாயா? வழங்குவேன் மகாதேவா, வழங்குவேன் மகாதேவா. நானும் உனக்கு வாக்களிக்கிறேன். இன்று நீ சிந்திய உதிரம் அனைத்தையும் நான் நிச்சயம் உனக்கு மீட்டுத் தருவேன். மகாதேவா, எனக்கு உதவி புரியுங்கள். தந்தையே, தாயே, எங்க இருக்கிறீர்கள்? அவர்கள் வரமாட்டார்கள் கார்த்திகேயா. மகாதேவரும் வரப்போவதில்லை, சக்தியும் வரப்போவதில்லை. அதற்கு காரணம் இந்த இருளின் மீதான அச்சம். நீயும் பார்வையை இழப்பதற்கு தயாராக கார்த்திகேயா. மகாதேவா, நம் மைந்தன் நம்மை அழைக்கிறான். உனக்கான பரீட்சை இக்கணமே துவங்குகிறது. அதற்கு ஆயத்தமாக. சூழ்நிலையை புரிந்து கொள்ள முயலுங்கள் மகாதேவா. கார்த்திகேயன் வெகு நேரமாக உதவியை கோருகிறான். அவனை இவ்வாறு புறக்கணிக்காதீர்கள். என் கரத்தை பிடித்துக்கொள். இதுவே உனக்கான முதற் பயிற்சி. யுத்தம் புரியும் வேளையில் நம்பிக்கைக்கு எந்தவித இடமும் இல்லை. உன் விரோதி எவ்வாறு இருப்பினும் சரி, அவரது இலக்கு உன்னை வீழ்த்துவது மட்டும்தான். அவன் வெற்றி பெற வேண்டும் என்பதே. ஆகையால் யுத்தம் புரியும் வேளையில் கவனக்குறைவாக இருப்பது பெரும் தவறாகும். ஆனால் மகனின் அழுக்குரலை கேட்ட பிறகும் கூட கவனக்குறைவாக இருப்பது எவ்விதத்தில் முறையாகும் மகாதேவா? தங்கள் பரீட்சை எனக்கா அல்லது நம் மைந்தனுக்கா? சற்று பொறுமை கொண்டிருங்கள் தேவி. இக்கணம் கார்த்திகேயனுக்கு நாம் உதவச் செல்வதில் எப்பலனும் இல்லை.
நமது மைந்தன் தேவ சேனாதிபதியாவான். அந்தகாசுரனுடன் யுத்தம் புரிவது அவனுடைய தலையாய கடமையாகும். நடப்பவை யாவையும் நாம் பொறுமை கொண்டு காண்பதைத் தவிர வேறு வழியேதும் இல்லை. சற்று பொறுமை காக்கவும். யுத்தம் துவங்குவதற்கு முன்பாகவே நான் உன்னை பார்வையற்றவனாக்கி விடுவேன். உன் வாழ்க்கையில் இருள் சூழட்டும். இருள் சாம்ராஜ்யத்திற்கு உன்னை வரவேற்கிறேன் கார்த்திகேயா. மகாதேவா, என் மைந்தனின் வேதனையை போக்குங்கள். அவனுக்கு உதவி செய்யுங்கள். மீண்டும் மீண்டும் எனது மைந்தன் என்று கூறி அண்ட சராசரத்தையும் தாங்கள் புறக்கணிக்கின்றீர்கள். தேவி, அண்ட சராசரத்தில் யாவரும் தங்கள் பிள்ளைகளே. தேவி ஆதிசக்தியின் குழந்தைகள். ஆகையால் கார்த்திகேயனை மட்டுமல்லாது மற்றவரின் வேதனையையும் நிலையையும் புரிந்து கொள்ள முயலுங்கள். கார்த்திகேயா, இனி நீ யாரை அழைப்பாய்? இனி நீ வாழ்நாள் முழுவதும் இவ்வாறே இருப்பாய். இவர்களை நன்றாக பாருங்கள். பார்வையற்ற இருவர் ஒருவருக்கு ஒருவர் உதவுகின்றார்கள். ஒருவர் சிவபக்தன் கஜாசுரன், மற்றொருவர் சிவனின் மைந்தன் கார்த்திகேயன். இப்பொழுது சிவனை துதியுங்கள், உதவி நாடி அவரை அழையுங்கள். ஆனால் என் நிலையிலும் உங்களால் உங்கள் சிவனை காண இயலாது. நான் உயிரோடு இருக்கும் வரை இந்த மாயத்திரை விலகாது. ஆனால் எனது மரணமோ என்றுமே நிகழாது, என்றுமே நிகழாது. கஜாசுரா, எனக்கு துணை நிற்காமல் நீ இன்று உனது அழிவை தேடிக் கொண்டிருக்கிறாய். உனது இந்த வேதனைக்கு நீ மட்டுமே காரணம். அந்தகாசுரா, மகாதேவரை தேர்ந்தெடுத்துள்ளேன். ஆகையால் தர்மத்தை மட்டுமே கடைபிடிப்பேன். அநியாயத்திற்கு பதிலாக நியாயத்தை கடைபிடிப்பேன். என்னை நரகத்தின் அக்னியில் எரித்தாலும் என் நாவில் இருந்து உதயமாவது ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான். ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. பௌமா, என் கரத்தை பிடித்துக்கொள். முதற் பாடத்தை நீ நன்கு கற்றுக்கொண்டாய். மற்ற பாடங்களையும் கற்றுக்கொள்ள நீ என்னுடன் வா.
தாயே, தாங்கள் எங்க இருக்கிறீர்கள்? தாயே, எனக்கு பதில் அளியுங்கள். தாயே, மகனே கார்த்திகேயா, தாங்கள் எங்க இருக்கிறீர்கள்? மகனே, நான் இங்கே தாயே, இருக்கிறேன். அமைதியாக இரு மகனே. இந்த திரையை விலக்குங்கள் தாயே. என்னால் எதையும் காண இயலவில்லை. நான் பார்வையற்றவனாகிவிட்டேன். பொறுமையாக இரு மகனே. இதற்கான தேர்வு நிச்சயம் கிடைக்கும். சற்று பொறுமையாக இரு. மகாதேவரின் மைந்தன் கணேசன், தேவி பார்வதி, நாரதர், பூமாதேவி, மிகவும் மகத்துவமான அண்ட சராசரத்தையும் காக்கும் நாராயணர். இவர்கள் கண்களை திரையிட்டு மூடுவது அவசியம். அது மீதம் இருக்கிறது. சிலரை மறந்து விட்டீர்களே அசுரகுரு. தேவாதி தேவர், மகாதேவர் எனது பரம விரோதி. அவர் பார்வையையும் நான் பறிக்க வேண்டும். ஆனால் அவர்கள் கண்களை கட்டுவது என்பது எவ்வாறு சாத்தியமாகும்? கைலாயம் செல்வதன் மூலம், கைலாயம் செல்வதன் மூலம். சிவனின் கண்களுக்கு முன்னால் அனைவரின் பார்வையையும் பறிப்பேன். மாயத் திரையை கொண்டு அனைவரின் கண்களையும் கட்டுவேன். அதற்கு வாய்ப்பில்லை. யார் கண்களை திரையை கொண்டு கட்ட வேண்டும் என்று எண்ணுகிறாயோ அவர்கள் கைலாயத்தில் உள்ளார்கள், சிவத்துவத்தில் லயித்துள்ளார்கள். கைலாயத்தையும் சிவத்துவத்தையும் எதிர்ப்பது உன்னால் இயலாத காரியமாகும் மகனே. அசுரகுரு, தங்களின் ஆலோசனை என்ன? அதற்கு ஒரு தீர்வு உள்ளது. அதை கொண்டு நந்தி, கணேசன் மற்றும் தேவகணங்கள் அனைவரது கண்களையும் நம்மால் மூட இயலும். அப்படியா? அது என்னவென்று கூறுங்கள். அந்தகாசுரா, இப்பொழுது நான் கூறப்போவதை கவனமாக கேள். நான் எவ்வாறு கூறுகிறேனோ அவ்வாறே நீ செய். இந்த யுக்திக்கு துரித கதியில் அனைத்து செயல்களையும் செய்து முடிக்க வேண்டும். என்னை தாக்கு. பாசாங்கு செய்ய வேண்டாம். உண்மையில் தாக்கு. உன் தோல்வியின் காரணம் புரிந்ததா? ஆம் மகாதேவா, தங்கள் முன்னிலையில் இந்த பௌமன் மிகவும் சாமானியமானவன். நான் கல்வி பயிலவும் இல்லை, பயிற்சி செய்யவும் இல்லை. கல்வியாலும் பயிற்சியாலும் எவரும் வீரனாவதில்லை. ஒருவனின் ஆசை மட்டுமே அவனை வீரனாக்குகிறது. யுத்தம் கல்வியின் பரீட்சை அல்ல, ஆசையின் பரீட்சையையே செய்கிறது. என்னை தாக்குவதற்கு மீண்டும் முயற்சி செய். அதி அற்புதம், விரைவில் கற்றுக்கொண்டாய். அதி அற்புதம். இதை இவ்விடத்தில் வை, மற்றும் அதை அவ்விடத்தில், அதோடு இதை இவ்விடத்தில்.
இதனால் என்ன பலன் அசுரகுரு? அந்தகாசுரா, பிரபஞ்சத்தில் உள்ள ரிஷி முனிகள், மானிடர்கள் மற்றும் தேவகணங்கள் அனைவரும் உன் காரணமாக பார்வையற்றவர்களாக மாறிவிட்டார்கள். இந்த இருளில் இருந்து மீள்வதற்காக இவர்கள் அனைவருமே மகாதேவரை சந்தித்து இதற்கு ஒரு தீர்வளிக்குமாறு கேட்க சென்றுள்ளார்கள். அவர்கள் சிவ ஆலயம் சென்று சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்ய எண்ணுகிறார்கள். ஆனால் அவர்களால் அபிஷேகம் செய்ய இயலாது. இந்த வேதனையில் இருந்து மீளவும் இயலாது. மகாதேவரின் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தால் இனிமையான ஒரு ஒலி கேட்கும். மனது நிம்மதி பெறும். ஆனால் இப்போது ஒலியும் கேட்கவில்லை, மனதில் நிம்மதியும் இல்லை. மகாதேவா, மகாதேவா, தங்களை காணவில்லையே. இனி இந்த சிவலிங்கங்கள் இங்குதான் இருக்கும். எந்த பக்தராலும் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்ய இயலாது. அந்த வேதனையை சிவகணங்களால் பொறுத்துக் கொள்ள இயலாது. பக்தியில் லயித்திருக்கும் சிவகணங்கள் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வதற்காக நிச்சயம் இங்கு வருவார்கள். அக்கணம் நீ உன் சக்திகளைக் கொண்டு கைலாயத்திலிருந்து வரும் அவர்களின் கண்களை திரையால் மூடு. எந்த நம்பிக்கையில் தாங்கள் இவ்வாறு கூறுகின்றீர்கள் குருதேவா? அனைவரும் வர வேண்டும் என்று அவசியம் இல்லையே. நிச்சயம் வருவார்கள். இது இந்த அசுரகுரு சுக்ராச்சாரியனின் திட்டம். சரி, எனது முயற்சிக்கும் உனது சந்தேகத்திற்கும் விடை கிடைப்பதற்கான நேரம் மிகவும் அருகில் இருக்கிறது. சிவகணங்கள் வருவார்களா இல்லையா என்று நாம் இருவரும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இது என்ன அசம்பாவிதம்! இங்கு நமது சிவலிங்கம் இல்லையே. எங்களால் தங்களை அபிஷேகம் செய்ய முடியாது. இனி எங்கள் பக்தியை எவ்வாறு வெளிப்படுத்துவோம் மகாதேவா? தங்களை எங்கு நாங்கள் தேடுவது? தங்கள் ஆசீர்வாதத்தை எவ்வாறு பெறுவது? எங்களை மன்னித்து விடுங்கள் மகாதேவா, மன்னித்து விடுங்கள். தாயே, சிவபக்தியின் மீது கேள்வி எழுந்துள்ளது. அதற்கான பதிலை சிவபக்தன் தான் தர வேண்டும். நாங்கள் செல்கிறோம் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்ய. வேண்டாம் நந்தி, இது நிச்சயம் அந்தகாசுரனின் சதி திட்டம்தான். நீங்கள் அனைவரும் அங்கு சென்றால் உங்கள் அனைவர் கண்களிலும் அந்த மாயத்திரையை கட்டிவிடுவான். உங்கள் வாழ்க்கையும் இருள்மயமாக மாறிவிடும். தாயே, எங்களது மனதில் சிவத்துவத்தின் சூரியன் ஒளிர்கிறது. எங்களுக்கு இருளை கண்டு அச்சமில்லை. மகத்துவம் யாதினில் சிவலிங்கத்தை அபிஷேகம் செய்வது. அதற்காக எங்களது கண் பார்வை பறிப்போனாலும் கவலை இல்லை. எங்களை தடுக்க வேண்டாம் தாயே. மகாதேவர் மீது நாங்கள் வைத்திருக்கும் பக்தியையும் அன்பையும் வெளிப்படுத்த கிடைத்துள்ள வாய்ப்பிது. உங்கள் அனைவரின் உணர்வுகளையும் நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் இத்தருணமானது உங்கள் அனைவரின் அன்பையும் நிரூபிப்பதற்கான தருணம் அல்ல. உங்கள் அனைவரின் அன்பையும் மகாதேவர் நன்கு அறிவார். ஆனால் தற்பொழுது அந்தகாசுரனின் சூழ்ச்சி வலைக்குள் தாங்கள் அனைவரும் விழக்கூடாது. நாங்கள் நன்கு அறிவோம் தாயே. ஆயினும் செல்லப் போகிறோம். உணர்ச்சி வயப்பட்டு தவறான முடிவை எடுக்க வேண்டாம்.
இது மாபெரும் சூழ்ச்சியாகும். அதில் சிக்கிவிடக் கூடாது. கணேசா, எவரது மனதில் சிவன் மட்டுமே நிறைந்திருக்கிறாரோ அவருக்கு எந்த ஒரு மாய வலையை கண்டும் அச்சம் இருக்காது. நாங்கள் அனைவருமே சிவபக்தியில் முழுவதுமாக லயித்து மகாதேவா என்று கூறிக்கொண்டு அவ்விடம் சென்று அடைந்து விடுவோம். அங்கு சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து மீண்டும் இங்கு வந்து விடுவோம். இனி நந்தி மற்றும் சிவகணங்களின் பக்திதான் அவர்களை மொத்தமாக பார்வையற்றவர்களாக மாற்றப் போகிறது. அவர்கள் இங்கு வருவார்கள் சிவலிங்கத்தை தேடி. ஆனால் செல்லும் பொழுது அவர்களின் பார்வையை இழந்திருப்பார்கள். அவர்கள் வாழ்க்கையிலும் நான் இருளை பரிசாக வழங்குவேன். ஓர் பாலகன் தாகம் கொண்டிருக்கையில் தங்களுக்கு ஓர் குவளை நீரை தந்தால் அவனை உற்சாகப்படுத்த சன்மானம் தந்து தாங்கள் அவனை பாராட்டி புகழ்வீர்கள். ஆனால் எப்பொழுது தாங்கள் அவன் புரிந்த உதவியை பாராட்டவில்லையோ அப்பொழுது நற்காரியங்கள் புரிவதை தவிர்த்திடுவான். அது பாலகனின் குணம் மட்டுமல்ல, அனைத்து மானிடர் குணமும் அதுவே. ஆகவே வாழ்க்கையில் இன்பத்தையும் நிம்மதியையும் கோரினால் பாராட்டை பெற வேண்டும் என்ற ஆசையை துறந்து விடுங்கள். பிறகு தங்களின் வாழ்க்கையில் தங்களின் முயற்சிகள் நிச்சயம் தங்களை வெற்றி பாதைக்கே கொண்டு செல்லும். ஓ